வணக்கம். த டிஃபிகல்ட்டி ஆஃப் பீயிங் குட் பை குருச்சரன் தாஸ் அந்த புத்தகத்தோட எண்ணங்கள் பார்க்கலாம். இந்த புத்தகம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட புத்தகம். குருச்சரன் தாஸ்ங்கிறவர் ஒரு பெரிய ஃபிலாசபர், ஒரு நல்ல படிப்பாளியும் கூட. அவர் அவருடைய ரிட்டையர்டு ஏஜில் இன்னும் நிறையா மகாபாரதத்தை பற்றி படித்து மகாபாரதம் என்னெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிறப்பல ஒரு எண்ணத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. மகாபாரதத்தை பற்றி கதையாக நம்ம படிச்சிருப்போம், நிறைய பேர் அதை கதை சொல்லி படிச்சிருக்கோம். அதை பற்றின ஒரு எண்ணங்களும் அதை பற்றின ஒரு அபிப்பிராயமும் சொல்கிறாப்புல ஒரு புத்தகம் படிக்கிறது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்துச்சு. இந்த புத்தகத்தை என் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால நான் அதை எடுத்தேன். இந்த புத்தகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகாபாரதம்ங்கிறது என்ன, வெளிலேருந்து பார்க்கும்போது மகாபாரதம் போரை பற்றி பேசுகிற ஒரு புத்தகமாக இருந்தாலும் மகாபாரதத்தில் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இல்லை, ஒரு மாண்புக்கு தேவையான அனைத்து எண்ணங்கள் அனைத்து விஷயங்களும் இருக்குது. அண்ட் மகாபாரதத்தில் படிச்சுட்டு இவங்க பண்ணது ரைட்டு இவங்க பண்ணது ராங்கு அப்படிங்கிறப்ப நம்மளால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில தான் எல்லா இடத்துலையும் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் வச்சிருக்காங்க. அதுதான் மகாபாரதத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம், இல்லை மிகப்பெரிய படிப்பினைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற மகாபாரதத்தில் ஒரு 8 கேரக்டரை எடுத்துக்கிட்டு அவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது பல விதங்களில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறப்பல பேசுகிறாங்க. ஸோ இந்த புக்கை படிக்கும்போது நல்லவங்களா இருக்கிறது கஷ்டமோ, பேசாமல் கெட்டவங்களாவே ஈஸியாக இருந்துட்டு போயிடலாமோ அப்படிங்கிறப்பல நீங்கள் நினைக்காம இருக்க முடியாது. முதல்ல ஒரு 8 பாத்திரங்களை மட்டும் எடுத்து அதில் அவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்பல எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் முதல்ல அவங்க எடுக்கும் பாத்திரம் துரியோதனன். எல்லாருமே ஈஸியாக துரியோதனால தான் மகாபாரதம் நடக்குது, துரியோதனன் தான் மகாபாரதத்தில் வில்லன், துரியோதனன் இருந்ததுனால தான் மக்களுக்கு இவ்வளோ பெரிய அழிவு நடந்திருக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு துரியோதனை கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, துரியோதனனுக்கு ஆமாம் அவருக்கு ஒரு கன்னிங்னஸ் இருந்துச்சு, அவருக்கு ஒரு பகைமை இருந்துச்சு பாண்டவர்கள் மேலே. பட் அந்த பகைமைக்கு சின்ன சின்ன சண்டைகள் காரணமாக இருந்தாலும் ஒரு சத்திரிய தர்மம் என்பது என்னென்னா, அவங்களுக்கு எதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்களை எப்படி வேணாலும் நாம் அதை வீழ்த்தலாம். இது தன்னோட ராஜ்யத்தையும் தன்னோட மக்களையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு ரூல் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ துரியோதனன் பண்ணது அதுதான். அதை அவர் எப்படி வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், என்ன விதிமுறைகளை வேணாலும் எழுதிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா அதில் இருக்கிறத எடுத்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு யுதிஷ்டரை கூப்பிட்டு ஒரு தாயம் விளையாடுறது அதெல்லாம் ரைட்டா அப்படின்னா, யுதிஷ்டர் அவர் தன்னைத்தானே சுப்ரீம் லீடர், அதாவது உலகத்தின் தலை சிறந்த ராஜா அப்படின்னு சொன்னோம்னா எல்லா விளையாட்டுகளிலும் எல்லா விஷயங்களிலும் அவர் தலை சிறந்தவர்களாக விளங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒன்று சூதும். ஆனால் சூதை எல்லாரும் ரொம்ப சீரியஸாக விளையாட மாட்டாங்க. ஆனால் சூதில் வெல்லுவதும் நீங்கள் தலை சிறந்த ஒரு ராஜா என்று ஒரு பட்டம் பெறுவதற்கான ஒரு தகுதி. அதனால அவருக்கு அதோட இல்லை சூது விளையாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சு. அதனால அவரை சூதில் விளையாட கூப்பிட்டதுங்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது சூழ்நிலைக்கான விஷயங்களும். அதே மாதிரி சூதில் இவங்க ராஜதந்திரங்களை உபயோகப்படுத்துவாங்கன்னு தான் புத்தகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கே தவிர படுத்திருக்காங்க ஏமாத்திருக்காங்க அந்த இடத்துல ஏமாத்தினாங்க அப்படிங்கிறது புத்தகத்துலையும் இல்லை, வேதவியாசர் எழுதின போயங்கள்லையும் இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. ஸோ அதனால் அவங்க அந்த பர்டிகுலர் டைஸ் கேமில் சகுனி அவங்களை ஏமாற்றி விளையாடினாங்கிறதுக்கான எந்த ஒரு இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவிக்குது. ஸோ இதெல்லாம் தெரிவிக்கும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆளுங்க. அந்த காம்ப்ளிகேட்டடான ஆளுங்களுக்குள்ளால பலவிதமான உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகள் தர்மத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்தந்த நேரங்களில் தர்மங்கிறது மாறுபட்டுக்கிட்டே வரும். நீங்கள் ஒரு ராஜ தர்மத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனித தர்மம் மனித நேயம் அதெல்லாம் அடிக்கப்படும் ராஜ தர்மத்துக்கு முன்னாடி. அதே ஒரு மனித நேயம் சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் தீங்கு தான் தவறு அப்படிங்கிறத நாம ஒரு தர்மமாக எடுத்துகிட்டு போனால் அப்போ சத்திரிய தர்மம் இல்லை உங்களுடைய பர்டிகுலர் ஜாதியை சேர்ந்த தர்மமும் மாறுபடும். ஸோ இது மாதிரி தர்மங்கள் வெவ்வேறுபட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு நமக்கு கிடைக்கும் டேட்டாவை வச்சு நாம் நல்லவர்களாக இருக்க முயற்சி பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத பறைசாற்றுறது தான் இந்த புத்தகத்தோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். யுதிஷ்டரை எடுத்துக்கும்போது, பீஷ்மரை எடுத்துக்கும்போது, கிருஷ்ணரை எடுத்துக்கும்போது, இவங்க 3 பேரையும் எடுத்துக்கும்போது மிகவும் கஷ்டப்பட்டு இல்லை அந்த நல்லவர்களாக இருக்கிறது தர்மத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அதை ஃபாலோ பண்ணுறவங்க அதை விட்டு பிழை அடையிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். அண்ட் பிழை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள உலகமே எப்படி திரும்ப திரும்ப தூற்றி அவங்க அந்த பிழையை விட்டு நகர விடாமல் அந்த ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறதை விட்டு நழுவ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனாலேயே ஒரு விஷயத்தை நாம் மிகவும் தீவிரமாக கடைபிடிப்பது அப்படிங்கிறது மிகவும் கஷ்டமான விஷயம் இந்த உலகத்தில் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே நேரத்தில் எல்லாருக்கும் நல்லவங்க, எந்த நேரத்தையும் நல்லவங்க, எந்த நேரத்தையும் தர்மத்தை நாம பின்பற்றுறவங்க அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு எல்லா பக்கத்தையும் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் தர்மத்தை ஃபாலோ பண்ணால் நீங்களே கூட அதில் வீழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறது வருது. அப்படி வீழ்ச்சி அடைஞ்சு நீங்கள் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற வாக்குவாதம் நமக்குள்ளாலேயே தோன்றதுக்கு இந்த புத்தகம் ஒரு காரணகர்த்தாவாக இருக்குது.
இன்னும் சொல்ல போனா பீஷ்மரை பத்தி பேசும்போது பீஷ்மர் ரொம்ப நல்லவராக இருந்து அவர் தன்னுடைய தியாகத்தின் உச்சத்தை தொட்டு அவர் வந்து ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ராஜ்யமே வேண்டான்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவர் தியாகம் பண்ணதுதான் அதோட எதிர்விரையான தவறுகள் நடக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. உலகத்துல எப்பவுமே வந்து குட் அண்ட் பேட் ஒரு மாதிரி சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறது உலக நியதியாகவும், இங்க இவர் ரொம்பவே நல்லவராக இருந்ததுனால அந்த நல்லவராக இருக்கிறதுக்கான எதிர்விரையான கெட்டது என்னன்னா இவ்வளவு பெரிய போர், இவங்களுக்குள்ளால இருக்கிற அகங்காரம், இவங்களுக்குள்ளால இருக்கிற வெறி அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. ஒருவேளை அவர் அந்த தியாகத்தை பண்ணலன்னா இந்த குலம் இன்னும் கூட தழிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருடைய தியாகத்தோட மேக்னிடியூட் ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால தான் பீஷ்மரும் இந்த போர் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறப்பல சொன்னது ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு சொல்லும் கூட. அந்த தாட் நான் எதிர்பார்க்கல, அந்த தாட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் தர்மத்தை எடுத்துக்கோள் காட்டி நிறைய இடங்களில் பேசும்பொழுது நீங்களே ஒரு கஷ்டமான தருவாயில் இருக்கும்போது அந்த தர்மமே உங்களுக்கு எதிர்த்தாப்புல நிற்கும் அப்படிங்கிறது திரௌபதியின் அந்த தூயில் இருக்கும்போது பீஷ்மரால் பேச முடியாமல் இருந்த காரணத்தையும் எடுத்துக்காட்டு. திரௌபதி அவர்களின் அகங்காரமாக இருக்கலாம், அவங்க சின்ன வயசில் பண்ண விஷயங்களாக இருக்கலாம், அவங்க தனக்கு தோணுனபடி அவங்க இருந்ததாக இருக்கலாம். ஒரு பெண் ஒரு லெவலுக்கு மேலே தன்னை பற்றி நினைச்சா எப்படி இருக்கும், அதனாலேயே கூட இவங்களுக்கு டவுன்ஃபால் வந்துச்சா அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் அதோட எதிர்வினையான திரௌபதி அந்த நேரத்தில் எப்படி பேசினாங்க, எப்படி வாதாடினாங்க அப்படிங்கிறது நிறையா புத்தகத்தில் வராது. அது இந்த புத்தகத்தில் வந்தது மிகவும் நல்ல விஷயம். அதுதான் இந்த புத்தகத்தில் திரௌபதி அந்த சாப்டருக்கான மையப்புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணர் அப்படின்னு பேசும்போது கிருஷ்ணர் ஒருவர் தானா, சரித்திரத்தில் நிறைய கிருஷ்ணர்கள் இருந்ததை சேர்த்து வச்சு இவங்க கிருஷ்ணர்னு ஒரு கதாபாத்திரமா மருவி மாத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நம்மளுக்கு எப்பவுமே இருக்கிறது. அது இந்த புத்தகத்திலையும் நம்மளை வந்து இன்னும் தூண்ட வச்சிருக்காங்க. அது இன்னும் கேள்வியா நம்மளுக்கு வருது. ஒருவேளை பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை திரௌபதி வந்து அந்த துயில் இருக்கும் காட்சியில கும்பிடாம இருந்து அது வெறும் நாராயணரை கும்பிட்டா கூட இருக்கலாம். ஆனா கிருஷ்ணரை ஒரு பெரிய கடவுளாகவும் கடவுளின் உருவமாகவும் படைக்க வேணுங்கிறதுக்காக அங்க கிருஷ்ணரை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற தாட் கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. கிருஷ்ணர் என்னதான் தர்மத்தை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும், என்னதான் கடவுளா இருந்தாலும் அவரும் அங்கங்க சறுக்கிறாரு, அங்கங்க வந்து நியாயத்தை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய தவறுகள் செய்யறாரு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதா இருக்கட்டும். அர்ஜுனனை நீங்க பகவத்கீதையில சொல்லும்போது நீ இப்படிதான் செய்யணும், இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் அதை ஃபாலோ பண்ணாலும் அவனோட அகம்பாவம், அகங்காரம், தன்னுடைய சுய பச்சாதாபம், இன்னொரு பக்கம் அவர் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த எண்ணம், அதெல்லாம் எப்படி அர்ஜுனனை தடுக்குது, அதெல்லாம் எப்படி அர்ஜுனனை ஆட்கொள்ளுதுங்கிறதையும் டுவர்ட்ஸ் தி எண்ட், அதாவது கடையின் முடிவில் அர்ஜுனன் ஒரு கிழ உபயோகமற்ற ஒரு வீரராக எப்படி தன்னோட வாழ்க்கையை கலக்குறாரு அப்படிங்கிறத நிறைய சரித்திரங்களும் சரித்திர புத்தகங்களும் சொல்லலை. அதை இதுல தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் இதுல நல்லா இருக்கு. கடைசியில கர்ணன் பத்தி பேசும்போது எப்பவும் போல நம்மளுக்கு எப்பவும் இருக்கிற அந்த பரிதாபம், கர்ணனின் மேல் இருக்கும் பரிதாபத்தையும், அதே மாதிரி சில மனிதர்கள் மட்டும் வாழ்க்கையில என்னதான் வந்து டேலண்டடா இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இருந்தாலும் அவங்களால ஏனோ அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியல, அவங்களால தன்னை மீறி தன்னை வந்து வெளிக்கொண்டு வந்த முடியல அப்படிங்கிறதுக்கு அவங்களோட எண்ணமா இருக்கலாம், அவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், இல்ல சூழ்நிலையா இருக்கலாம். அத மாதிரி சில மக்கள் நம்ம ஊடே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளுக்கு பறைசாற்றும் விதமா கர்ணனோடது இருக்குது. கர்ணன் மூலியமா நிறைய கேள்விகள் இருந்து அதை எடுத்து வச்சாலும், எல்லா கதாபாத்திரங்கள் மூலியமா கேள்விகள் இருந்து அதை எடுத்து வச்சாலும், கடைசியில இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நாம ஒரு நல்லவனா இந்த உலகத்துல வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறையல. கடைசியில ஆனா இதனாலதான் இவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சது, நரகம் கிடைச்சது. ஒரு தர்மரா இருக்கிறவர் ஒரு சின்ன இடத்துல தப்பு பண்ணாலும், சின்ன இடங்கள்ல அவர் வந்து தர்மத்தை விட்டு வெளில வந்தாலும், அவர் வந்து கடைசியில கிரேட்டர் குட், அதாவது கடைசி உண்மையை அவங்க அச்சீவ் பண்றாங்க அப்படிங்கிறப்பல சொல்லி நம்மள ஒரு ஆப்டிமிஸ்டிக் தாட்டோட இந்த புக்கை முடிக்கணும் அப்படிங்கிறப்பல நினைச்சாலும், நாம இந்த புத்தகத்திலேருந்து எடுத்துக்கும் பொழுது நல்லவனா வாழ்வதின் கடினங்கள் என்ன, அந்த கடினத்துக்கு நீங்க இப்பவே வந்து நிஜமாவே அந்த கடினத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த நல்லவங்களா நீங்க எடுத்துட்டு போகலாம், உங்க வாழ்க்கையை நீங்க நல்லவங்களா வாழலாம். இல்ல அங்கங்க நாம விட்டு கொடுத்து வாழணும், நல்லது கெட்டதுக்கு நடுவில் தான் வாழணும் அப்படிங்கிறத தெளிய வைக்கிறாங்க. அதை கிருஷ்ணன் மூலியமா தெளிய வைக்கிறது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆறுதலா இருக்கு. நாம செய்யற தவறுகளுக்கு ஓகே நம்மளாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, மனிதர்கள்லாம் இப்படிதான் அப்படிங்கிறப்பல நம்ம வந்து ஒரு விதமா யோசிக்க வைக்குது. ஆனா மகாபாரதம் என்பது போரை பற்றிய புத்தகம் இல்ல, போர்னால வர்ற அழிவுகளை பற்றிய புத்தகம். மனித குலத்தின் எண்ணங்கள், மனித குலம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, மனித குலம் என்னவானாலும் இதை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற மனிதத்தை பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு புத்தகம். போரை பத்தின புத்தகம் இல்ல, கிருஷ்ணரை பத்தின புத்தகம் இல்ல, பாண்டவர்கள் கௌரவர்களோட சண்டை பத்தின புத்தகம் இல்ல, இது மனிதம் பத்தின புத்தகம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து, இதை நீங்க புத்தகமா படிக்காதீங்க, மனிதத்தை பற்றி படிக்கிறதுக்கு இதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்து படிங்க அப்படின்னு சொல்றது, அதை முன்வைக்கிறது தான் இந்த புத்தகத்தின் மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன்.
எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த புத்தகத்தில் எனக்கு என்ன கிடைச்சிச்சோ அதை சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனால் நான் முழுசாக சொல்லலாங்கிறது எனக்கு ஆணித்தனமாக தோணுது. இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. நீங்களும் நிறையா விஷயங்கள் யோசிப்பீங்க. இந்த புத்தகம் உங்களை வாசிக்க வைக்கிறத விட யோசிக்க வைக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். நீங்களும் படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி.